ரகுராமையா ஊருக்கு பொதுவான எல்லா விஷயங்களையும் தலையெடுத்தும் செய்வார். அதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம்? பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சோ அதானே சொன்னோம். யோ, அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவீங்களா? இந்த ஊருக்காக எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு, அவர் பேசக்கூடாதா? யோ, ஆமாயா, பேசக்கூடாதியா. அவர் என்ன ரொம்ப யோக்கியமா? இவர் மேல தப்பு இருக்கு, அதனாலதான் எதுலையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்றோம். சரிதானே? ஏய் ஏய் நிறுத்துங்க. யாரை எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா. யார் மேல கை வைக்கிற? பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் போது ஊர் பொது விஷயங்கள்ல நான் தலையிடக்கூடாதுன்னு இவர் சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம். நான் இனிமே எதுலையும் தலையிடல. நான் கிளம்புறேன். ஐயா, இருங்க. ஏன்பா இவரை பத்தி பேசினா நீ எதுக்காக அடிக்க வந்த? பின்ன நான் அடிக்காம வேற யார் அடிப்பா? அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா. எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை பத்தி யாராவது தப்பா பேசினா நான் அடிக்கதான் செய்வேன். ஆமாப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் அப்பாவை பத்தி தப்பா பேசினா அவன் அடிக்கதான் செய்வான். தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடத்தானே செய்யும். கரெக்ட் தாப்பா. இந்த மாதிரி நேரத்துல எந்த ஒரு பிள்ளையும் தன்னோட அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டான் தான். சரியா சொன்னீங்க. ஏன்னா குடும்பத்துல 1000 பிரச்சனை இருந்தாலும் பொது இடத்துல அவங்க அப்பா பத்தி தப்பா பேசும்போது எந்த பையனாவது விட்டு கொடுப்பானா? அண்ணே, என்னன்னு நீங்களே எப்படி பேசுறீங்க? ஏங்க, யாருக்குங்க புள்ள? ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா போதுமே உடனே நீங்களா கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இத பாருங்க, அப்படி எல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. யாருக்கும் பிள்ளையும் இல்ல, அப்பாவும் இல்ல. பெருசா பேச வந்துட்டீங்க. எல்லாரும் முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்கய்யா.